பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். என கண்பானவர்களே, தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். உங்கள் கவலைகளை கர்த்தரிடம் ஒப்படைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய ஜனம் தோல்வி காண்பதற்கு கர்த்தர் அனுமதியார். கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைக்கும்போது அவர் உங்களை ஆதரிக்கிறவராயிருக்கிறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளை அவர் என்ன செய்கிறதில்லை, அனுமதிக்கிறதில்லை. சங்கீதம் 37வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவான். பிரைஸ் தி லார்ட். உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். 1 பேதுரு 5:7 வாசிக்கும்போது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். முதல்ல சொன்னேன், அவர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். ரெண்டாவது, அவர் உங்களை விசாரிக்கிறவர். அதனால தான் நான் சொல்லுகிறேன், உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். தாவீது சொல்லும்போது சங்கீதம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தில், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எல்லா காரியத்திற்கும் கர்த்தரை முன்பாக வைத்து நீங்கள் செயல்படும் பொழுது அசைக்கப்படுவதில்லை. இன்றைக்கு இந்த கால வேளையில் நீங்கள் பாரப்படுகிற காரியம் என்ன? நீங்கள் கவலைப்படுகிற காரியம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு தோல்வியை அனுமதிக்க மாட்டேன். நாம் எந்த காரியத்திற்காக கர்த்தரை நம்புகிறோமோ அந்த காரியத்தில் தோல்வியை தேவன் அனுமதிக்கிறது இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் தேவனிடத்தில் நம்முடைய பாரங்களை வைத்து, நம்முடைய கவலைகளை நாம் தேவன் மேல் வைத்து அவரை நம்பிக்கை கொள்ளும் பொழுது, அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கும் பொழுது, அவர் காரியத்தை வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 121:3 வாசிக்கும்போது, உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒருபோதும் நம் தேவன் நம்முடைய காலை தள்ளாட விட மாட்டாருங்க. அவர் நம்முடைய கால்களை தாங்குகிறவர். ஐயோ ஆண்டவரே, என் கால் சறுக்குகிறது என்று நாம் சொல்லும்போது அவருடைய கிருபையினால் அவர் நம்மை தாங்குகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையில் கர்த்தர் மேலே நம்முடைய பாரத்தை வைப்போம். அவர் தான் சொல்கிறாரு, மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். இந்த காலவேளையில் உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவாருங்க.
அந்த காரியத்தில் சமாதானத்தை தருவாருங்க. அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் பாரத்தோடு உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன்ப்பா. அவர்கள் பாரப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணும், ஜெயமாக்கி தாரும், மகிழ்ச்சியாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.